எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு விநாயகர் மேல தான் பக்தி அதிகம். முருகர் மேல பக்தி இல்ல. ஆனா அவர் நாமத்த சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இப்போ சமீபத்தில கேன்சர் வந்திருந்தது. அவர் நாமத்த சொல்லிக்கிட்டே இருந்ததுனால, எனக்கு இப்போ முக்காவாசி குறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சுத்தமா நட முடியாம படுத்தபடியே இருந்தேன்னா, இப்ப நல்லா குணமாயிருக்கிறேன். முருகர் நாமத்த சொல்ல சொல்ல நான் நல்லா குணமாயிட்டேன். ஒரு நாமம் ரொம்ப சிறப்பானது. முருகர மனசுல நெனச்சாலே அவரோட அற்புதங்கள் நெறைய தெரியுது. வித்தியாசங்கள் தெரியுது. அவர் நாமத்த சொல்ல சொல்ல நமக்கு உடம்புக்குள்ள உருவேறுது. உடம்புல இப்ப எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? அந்த நாமத்த சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள மெடிசின்ல சொல்லுவாங்கல்ல, மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் மாரி நான் உணர்றேன். அவர் நாமத்த சொல்ல சொல்ல எனக்கே நல்லா தெரியுது. அந்த மாரி நெறைய பேருக்கு ஒவ்வொரு அற்புதங்கள காட்ட காட்ட எல்லாருமே முருகர் தேடி போறதா நான் நெனைக்கிறேன். அவர் கண்ணு திறந்தது கூட எல்லாரும் அவர் நாமத்த சொன்னதுனால கண்ணு திறந்ததா நான் நெனைக்கிறேன். இப்போ நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே ஒரு சேனல்ல அந்த சேனல்ல முருகன் நாமத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாமத்த லட்சம் தடவ சொன்னாங்க. இப்போ இன்னும் கோடி தடவ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட அந்த மந்திரத்த நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அவரோட மந்திரத்த. அதனால தான் கண்ணு தொறந்ததான்னு அந்த சேனல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌம் நமக. இந்த மந்திரம் லட்சம் தடவ சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்க. எப்பப்பலாம் காலையில, மதியம் மாலையில எப்பலாம் முடியுதோ அப்பலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மந்திரம் மூல மந்திரம். இந்த முருகர் மந்திரம்.